Hey guys, happy morning, day 10 in Hanoi. So எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா டைம் வந்து அரௌண்ட் 8 o'clock ஆகுது. ஆக்சுவலா we are started at 5:55 AM. ஸோ ஹனாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஹேலாங் பே போகிறோம். அது வந்து ஒரு க்ரூஸ் போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நைட் க்ரூஸில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆஸ் ஆஃப் வி பிளான். பட் ஆனால் வந்து ரொம்ப காஸ்ட் வைஸ் தாண்டி வந்து டைம் இல்லை. பிகாஸ் இன்னைக்கு சண்டே, நாளைக்கு லாகின் பண்ணோம். ஒரு வாரம் லீவு கழித்து நாங்கள் வந்து ஒர்க்குக்கு போகிறேன். அப்போ எப்படி இருக்கும் ஒர்க் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ அதனால் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இன்னைக்கோடு எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், ஆடுறதெல்லாம் ஆடிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒன் டே க்ரூஸ் மட்டும் எடுத்தோம். ஸோ இப்போ வந்துட்டோம். காலைல 5 o'clock 5:30 வந்து பிக் பண்ணாங்க ஹனாயிலேருந்து அரௌண்ட் 144 கிலோமீட்டர் இந்த ஹேலாங் பே ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து இப்போ 8:30 8 o'clock கிட்ட ஆகுது வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ செக்இன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு, டிக்கெட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. நான் வந்தது வந்து பார்த்திங்கன்னா அம்பாசிடர் க்ரூஸ் அப்படிங்கிற ஒரு க்ரூஸு. இது வந்து கொஞ்சம் ராயலான க்ரூஸு. பர் டேக்கு ஒன் டே க்ரூஸ் மட்டுமே, பிக்கப் ட்ராப் எல்லாமே சேர்த்து ஃப்ரம் ஹனாய் டு ஹனாய் அண்ட் ஹேலாங் பே க்ரூஸ் எல்லாமே சேர்த்து 8,000 பர் ஹெட் வந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஐ திங்க் இட் இஸ் வொர்த் இட். ஸோ நம்ம போகலாம். இந்த லான்ச் ஏரியாவே ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். மற்ற க்ரூஸ் எல்லாம் ரொம்ப கச்சா கொஞ்சம் அப்படின்னு இருக்கும், பட் இங்கே வந்து அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக காஃபி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம உள்ளே போனோன்னே கூப்பிட்டு போகலாம். வெல்கம் டு பி ப்ரோ. ஆயாச்சு. அப்படியே நம்ம க்ரூஸ்க்கு டைரக்டாக போயிட்டுருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, அதே மாதிரி பயங்கர ப்ரீமியமாக இருக்கு. க்ரௌட் ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ நைட் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். அந்த ஒரு இது மாதிரி மெனுலாக் மாதிரி கொடுத்துட்டாங்க. அது எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நான் சாப்பிட்ற இடம். பக்கத்துலேயே இந்த வியூ அழகாக இருக்குது, அமேசிங்காக இருக்குது ரொம்ப. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் சாப்பிட்லாம். அந்த வேலையை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ அப்படியே ஒரு 2-3 ஃப்ளோர் இருந்துச்சு, அப்படியே ஏறி வந்தோம். சூப்பராக இருக்குது அந்த பிளேஸு. க்ரூஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தது இல்லை இதுக்கு முன்னாடி. ஸோ இவ்வளோ பெரிய க்ரூஸ் ஆக்சுவலாக அமேசிங்காக இருக்குது. என்ன சொல்கிறேன்னே தெரில. ஷேட்ஸ் எடுத்துகிட்டு வர மறந்தாச்சு. வெயில் வந்து எப்போதும் போல் நல்லா பொழக்குது, பரவாயில்ல. ஸோ போகலாம். இப்போ அடுத்து எங்கெங்கேயோ 2-3 பிளேசஸ்லாம் கவர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போவோம். நல்லா இருக்குது, ரொம்ப ரொமான்டிக்காக வைபாக சைலண்ட்டாக இருக்குது. சண்டேனா கூட க்ரௌட் ரொம்ப இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன். ஸோ ஒரு போட்டில் ஸ்பீடாக கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. நாங்கள் போயிட்டு வந்துருக்காங்க.
இந்த கேவுக்குள்ளே தான் நம்ம இப்போ இருக்கோம். செம்ம க்ரௌடு ஆக்சுவலாக. நான் என்ன நினச்சேன் சரி குட்டி கேவு மாதிரி இருக்கும், சும்மா ஏறி இறங்குற மாதிரி இருக்குன்னு பார்த்தா உள்ளே வந்தால் வந்துக்கிட்டே இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஐயோடி செம்மையாக இருக்குது. உள்ளே வந்தோடனே பெருசாக கூட்டம் இல்லை, கொஞ்சம் எல்லாருமே வந்து ஸ்கேட்டர் ஆகிட்டாங்க. பட் அமேசிங் பிளேஸ். ஹேலாங் பேலாம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். பிகாஸ் வரப்போ ரொம்ப டூரிஸ்டியாக இருக்கும் அப்படிலாம் யோசிச்சுட்டு வந்தோம். நோ 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 செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போகலாம். செகண்ட் பிளேஸ் இது ஒரு ஐலாண்ட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் சரியான க்ரௌடு. மேலே போய் ஒரு வியூ பாயிண்ட் போகலாமா? நான் போகல, ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. இந்த ஒரு வாட்டர் பாட்டில், ½ லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து நம்ம ஊர் காசுக்கு 120 ரூபா. தண்ணியெல்லாம் கையில் வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் தண்ணி ஃப்ரீ எங்கேயுமே கிடையாது. இந்த ஊர்லேயே ஒரு பிரச்சனை. எப்படின்னா வந்து தண்ணி வந்து யாரும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுத்து தான் வாங்கணும். வாங்கியாச்சு, குடிச்சாச்சு. மேலே வியூ எப்படி இருக்குன்னு ஒருத்தன் பார்க்க போயிருக்கான். வந்ததுக்கப்புறம் போகலாம். இவ்வளோ வெரைட்டி இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டுட்டு வரேன். ஸோ கைஸ், இன்னும் இந்த ஹேலாங் பேல தான் சுற்றிட்டு இருக்கோம். லஞ்ச் சாப்பிட்டோம். அட்டடடடட, இப்படி ஒரு வெரைட்டியான லஞ்சை நான் என் வாழ்க்கையிலே சாப்பிட்டதில்லை. ஸ்குவிட்டு, ஸ்னெயிலு, ஆக்டோபஸ், சிக்கனு, டக்கு, பீஃபு, எவ்வளோ வெரைட்டி. கொள்ளோடி ஒரு 30 to 40 to 50+ மேலே இருக்கும். சூஷி, ஜாப்பனீஸ் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. சரியான லஞ்சு. நாங்கள் மட்டும்தான் அப்படியே பிளேட் டக்குன்னு அந்த கதையை அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம கையெழுத்து போவோம், அதுதான் வந்திருக்கோம். எல்லாம் பயங்கரமாக அவசரப்பட்டுறாங்க. சொல்லுமா கையெழுத்து போயிட்டுருக்கோம். பின்னாடி நம்ம திருப்பாளர் வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு. பயணம் வெற்றிகரமாக முடிந்தது. நான் சொன்னேன்ல, சாப்பாடு மதியானம் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு கயாக்கிங் போனோம். கயாக்கிங் போயிட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பீச், அதாவது ஓஷனில் நான் ஃபர்ஸ்ட் டைம் கயாக்கிங் போகிறேன். ஸோ அந்த சால்ட் வாட்டரில் போகிறது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் வேவ்ஸ் ரொம்ப இல்லைங்கிறதுனால ஒன்றும் தெரில. நம்ம ஊர்லலாம் போனால் பயங்கரமாக இருக்கும். ஸோ நல்லா போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எகெயின் பேக் டு க்ரூஸ் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் அடிச்சது, என்ன பண்ணுறதுனே தெரில. உட்காந்துருந்தோம். அப்புறம் குக்கிங் கிளாஸ் இருந்துச்சு. நான் போய் ஸ்ப்ரிங் ரோல் பண்ணேன். போர்க் ஸ்ப்ரிங் ரோல் பண்ணி கொடுத்தேன் என்னோட கோட்ராவில் இருக்குது. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாங்ஸ் பாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தாச்சு. இப்போ வெளில வந்துட்டோம். இங்கேருந்து நடந்து போயிட்டு அவுட் சைடில் வந்து லிமோசைன் டெம்போ ட்ராவலர் இருக்குது. ஸோ நம்ம அதில் ஏறி அப்படியே ஹனாய் போக வேண்டியதான். ஸோ இன்றைக்கி இந்த நாளை இதோட முடிக்கிறேன். பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. காலையில சீக்கிரமாக இருந்துச்சுனால. ஸோ நாளைக்கு ஏதாச்சும் பண்ணால் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஸோ பாய்.